ஹாய் நண்பர்களே, வெளியே போகிற நல்ல நாள். தமிழ் வருஷ பிறப்பு, அதுவும் சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும். நம்ம நாளைக்கு வெடிகிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக வெடியணும். நம்ம குழந்தைங்களோட நம்ம குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் நம்மக்கிட்ட தங்கம் இருந்தான்னு இல்லை, நம்மக்கிட்ட வெள்ளி இருந்தாலும் சரி, அதே போல் ஒரு 10 ரூபா இருந்தாலையும் ஒரு தட்டுக்குள்ளே அந்த வெள்ளியும் அந்த காயினும் வச்சு நம்ம சாமிக்கிட்ட வேண்டிட்டு, இதே போல் லக்ஷ்மி என்றைக்குமே நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை நினச்சிட்டு நடு வீட்டில் வச்சுட்டு படுங்க. மறக்காமல் செய்யுங்க. பழம் அது இதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணால் தான் சாமி வரும்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட இந்த 1 ரூபா காயின் வச்சுட்டு சாமியை கும்பிட்டாலே கண்டிப்பாக சாமி நம்ம கூட தான் துணை இருக்கும். அதே போல் 100 ரூபா கருப்பூரை ஏற்றி தான் சாமி கும்பிட்டா சாமி நம்ம கூட இருக்கும்னு இல்லை. 1 ரூபா கருப்பூரை ஏற்றி சாமியை கும்பிட்டாலே கண்டிப்பாக சாமி நம்மளுக்கு துணையாக இருப்பார். எங்கேயுமே கோயில் குளத்துக்கு தான் போய் சாமியை கும்பிட்டா தான் சாமி நம்மளுக்கு வரம் கொடுக்கணும் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து 1 ரூபா கற்பூரம் ஏற்றினாலே சாமி நம்ம கூட தான் இருப்பார். நம்ம கஷ்டத்தோடு நம்மளுக்கு துணையாக இருப்பார். நான் அதே போல் என்னால் முடிஞ்சது ஏழை பிரார்த்தனை 7 வருஷம் சொல்லுவாங்க. அந்த 7 வருஷமும் தாண்டியும் என்னை கடவுள் ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு, சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு. கடவுளுக்கு என்றைக்கும் நான் நன்றி சொல்லிக்குவேன். என்னால் முடிஞ்சது இது போல் காசு என்னோடய செயினும் வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்களும் மறக்காமல் சாமிக்கிட்ட இன்றைக்கி நைட்டு மறக்காமல் உங்களால் முடிஞ்சுது, அது 10 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், அதை எடுத்து ஒரு தட்டுக்குள்ளே வச்சுட்டு உங்களால் முடிஞ்சது 1 ரூபா கருப்பூரம் ஏற்றிட்டு இதை வச்சுட்டு நீங்கள் சாமி ரூமில் படுத்துடுங்க. நாளைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு சாமி ரூமை திறந்துட்டு 1 ரூபா கருப்பூரம் வச்சு ஏற்றிட்டு நீங்கள் நல்லபடியாக சாமியை நினச்சிட்டு நீங்கள் வச்சுருக்கிற லக்ஷ்மியை மறக்காமல் கையை எடுத்து கும்பிடுங்க. இதே போல் நீங்கள் வருஷமெல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக உங்கள் குடும்பத்தோடு லக்ஷ்மியோடு அந்த லக்ஷ்மி கலை போல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்து இந்த கடவுளெல்லாம் என்னை கை தூக்கி விட்டு இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கேன். நான் என் சந்தோஷத்துக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னாக்கா, நான் வேண்டி வர்ற சாமி தான் எனக்கு காரணம். அதனால் மிஸ் பண்ணாமல் என்ன போல் நீங்களும் இதே போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, இதே போல் பூஜை பண்ணுங்கள். அப்புறமா இனிய தமிழ் வருஷ பிறப்பு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, இதே போல் மறக்காமல் பூஜையை பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு மறக்காமல் நாளைக்கு குளிச்சுட்டு வந்த உடனே கையை எடுத்து கும்பிட்டு 1 ரூபா கற்பூரம் ஏற்றிட்டு கண்ணை திறந்து பாருங்கள். இந்த லக்ஷ்மி வருஷமெல்லாம் இப்படி தாங்க உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய்.